தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 6/11/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் சந்தோஷத்தின் நாளாக அமையட்டும் என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் சங்கீதம் 118:22. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது: கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்திற்கு மூளைக்கல் ஆயிற்று என்கின்றது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே சகோதரியே, இன்று கர்த்தர் நம்மை பார்த்து கூறுகின்றார், வீடு கட்டிறவர்கள் ஆகாது என்று தள்ளி போட்ட அந்த கல்லுதான் அந்த வீட்டிற்கே ஒரு மூளைக்கல்லாக அமைந்து அவர்கள் எத்தனை கட்டிடங்கள் கட்டினாலும் அது அசையாமல் உறுதியாக இருப்பதற்கு தள்ளப்பட்ட அந்த கல்லுதான் ஒரு தலைக்கல்லாக அமைகிறதாம். பிரியமானவர்களே, இதை போன்று நம் வாழ்க்கையிலும் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் நாம் திறமையற்றவர்கள், பதவியில் குறைந்தவர்கள், அழகற்றவர்கள், பணத்தில் குறைந்தவர்கள் என்று நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் உங்களுடைய சந்ததிகளையும் கூட எல்லாரும் ஒதுக்கி இருக்கலாம். உங்களை அவர்கள் அற்பமாக நினைக்கலாம். ஏதாவது ஒரு விசேஷத்தில் கூட அவர்கள் உங்களை முன்னிற்க விடாமல் நீங்கள் உங்களை தள்ளி அவர்கள் வைத்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் கூறுகின்றார், அதற்காக என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நீங்கள் கவலைப்படாதீர்கள். அவர்கள் உங்களை ஒதுக்கலாம். அப்படி ஒதுக்குவது நல்லது. ஏனென்றால் அப்படி ஒதுக்கப்பட்ட அவர்களைத்தான் நான் உயர்த்தி யார் யாரெல்லாம் உங்களை ஒதுக்கினார்களோ, யார் யாரெல்லாம் உங்களை அற்பமா நினைத்தார்களோ அவர்கள் உங்களிடத்தில் வந்து உங்களிடம் உதவி கேட்கின்ற அளவிற்கு நான் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களை, இந்த செய்தியை கேட்டுக்கொள்கின்ற யாரோ உங்கள் வேதனையுடன் எல்லாரும் என்னை ஒதுக்குகின்றார்களே, என் பிள்ளைகளை ஒதுக்குகின்றார்களே என்று நீங்கள் கவலையுடன் காணப்படலாம். கர்த்தர் உங்களை பார்த்துதான் கூறுகின்றார், அந்த கவலையை விட்டுவிடுங்கள். நான் இன்றிலிருந்து உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் உயர்த்தி உங்களை அற்பமாக நினைத்தவர்கள் உங்கள் காலடியில் வந்து அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்கின்ற அளவிற்கு உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் உயர்த்தப் போகிறேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஆகவே கர்த்தருக்கு நன்றி கூறுங்கள், நன்றி உடையவர்களாக வாழுங்கள். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லுதான் அந்த வீட்டிற்கு தலைக்கல்லாக அமைவது போன்று அப்பா பிறரால் அற்பமாக நினைக்கப்படுகின்ற தள்ளப்பட்டிருக்கின்ற இந்த சகோதரிக்கும் சகோதரனுக்கும் நீங்கள் கொடுத்த அந்த அருமையான வாக்குத்தத்தத்திற்காக நன்றி அப்பா. நீங்க அவர்களை உயர்த்தி அவர்களை யார் யாரெல்லாம் தள்ளினார்களோ அவர்களே அவர்களுடைய அருகில் வந்து உதவிக்கு வர செய்ய போகின்றேன், உன்னையும் உன் சந்ததியும் உயர்த்தப் போகின்றேன் என்று கூறின கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நாங்கள் நன்றியுடன் வாழ்வோம் என்று உறுதி கூறுகின்றோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.